வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ரொம்ப வித்தியாசமான படத்தை பார்க்க போறோம். இந்த படம் ஃப்ராகிங்க பேஸ் பண்ணது. ஃப்ராகிங்னா என்ன தெரியுமா? நீங்க குடியிருக்கிற உங்க சொந்த வீட்டுல உங்களுக்கே தெரியாம ஒருத்தன் வருஷ கணக்கா வாழ்ந்தா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே நம்புற மாதிரி இல்லல. ஆனா இது அமெரிக்கால பல இடங்கள்ல நடந்திருக்கு. இந்த உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் ICU. இந்த படம் உண்மை கதைன்னு நினைக்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் தரமா இருக்கும். கண்டிப்பா உங்களால கெஸ்ஸே பண்ண முடியாது. வாங்க நேரா வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். ஒரு அமைதியான ஊரை காமிக்கிறாங்க. நிறைய பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் வீட்டுக்கு திரும்ப போறான். ஆனா அவன் போகும்போது அவன் பின்னாடியே ஏதோ ஒண்ணு பின்தொடர்ந்து வருது. மிதி வண்டியில போயிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு பறந்து போய் விழுறான். அமானுஷ்யமான முறையில காணாம போறான். அடுத்ததா ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. இங்கதான் ஜாக்கி, அவங்க பையன் கார்னர், அவங்க கணவர் டெட்டோட வாழ்ந்து வராங்க. ஜாக்கி காலையில வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க பையனும் பள்ளிக்கூடம் போக கிளம்பி வரான். அப்ப ஜாக்கி அவங்க கிட்ட, உனக்கு நான் என்ன சாப்பாடு கேட்ட? நானே உன்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்னுடைய கப்ப காணும், நீ பாத்தியான்னு கேக்குறாங்க. ஆனா இது எதுக்குமே அவங்க பையன் பதில் சொல்லாம இருக்கான். ஏன்னா அவன் அம்மா மேல ரொம்ப கோபத்துல இருக்கான். அப்பா டெட்டும் எழுந்து வராரு. அப்ப பையன் அவரை பார்த்து, இன்னைக்கும் நீங்க சோஃபால தான் தூங்குனீங்களான்னு கேக்குறான். அதுக்கு அப்பா ஆமான்னு சொல்றாரு. ஏன்னா அவரும் மனைவி மேல பயங்கர கோபத்துல இருக்காரு. ஜாக்கி பையனை விட போறாங்க. டெட் வேலைக்கு கிளம்புறாரு. அப்ப ஜாக்கி போன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. டெட் பதில் சொல்லாம போனை வைக்கிறாரு. பொண்டாட்டி போன் பண்ண கோபத்துல போனை தூக்கி உடைக்கிறாரு. அதுல கண்ணாடி உடைஞ்சு போகுது. அப்பதான் அவரு வீட்டுக்கு வெளியே மேல ஒரு கப் இருக்கிறத பாக்குறாரு. ஜாக்கி காலையில தேடுனாங்களையா, அவங்க கப்பு வெளியே இருக்கு. அதுல சிகரெட்டும் இருக்கு. பையன் தான் கப்ப மேல வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிறாரு. டெட் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஏன்னா அவரும் ஒரு போலீஸ். ஆரம்பத்துல ஒரு பையன் காணாம போனான் இல்லையா, அந்த கேஸ டெட் கிட்ட தான் கொடுக்குறாங்க. டெட்டும் உடனே அந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் தொலைஞ்சு போன இடத்துல சல்லடை போட்டு எல்லாரும் தேடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்குது. அது ஒரு கத்தி, பச்சை நிறத்துல இருக்கு. அத பார்த்து டெட் கூட வேலை செய்யற இன்னொரு போலீஸ் ஷாக் ஆகுறாரு. என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு, இந்த கத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா? 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல நிறைய பசங்க காணாம போனாங்க. அவங்க இறந்த உடம்பு மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. நான் தான் அந்த கேஸ பார்த்தேன். அந்த எல்லா கொலையிலையும் ஒரே மாதிரி கிடைச்ச ஆதாரம் இந்த பச்சை கத்தி தான். அந்த சைக்கோவையும் புடிச்சு ஜெயில போட்டாச்சு. ஆனா இப்ப அதே மாதிரி ஒரு கத்தி கிடைச்சிருக்கு. இத பண்ணது யாரா இருக்கும்னு குழம்பி போறாரு. ஜாக்கி வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீட்டோட கதவு திறந்திருக்கு. கதவு திறந்திருக்கேன்னு மெதுவா உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு ஆள் நிக்கிறான். அவனை பார்த்து நீ யாருன்னு பயந்து போய் கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆளு, உங்க கணவர் தான் என்ன வர சொன்னாரு. உடஞ்ச கண்ணாடியை சரி செய்ய வந்திருக்கேன். உங்க பொண்ணு தான் கதவை திறந்தான்னு சொல்றாரு. இத கேட்டு ஜாக்கி ஷாக் ஆகுறாங்க. சமையல் கட்டுல போய் பார்த்தா அங்க இருக்கிற பாத்திரங்கள் நிறைய காணாம போயிருக்கு. ராத்திரி பையன் கூட சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்கி, காலையில கண்ணாடியை சரி பண்ண ஒருத்தன் வந்தான்னு சொல்றாங்க. அதுக்கு பையன், அவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கான்னு கேக்குறான். இத கேட்டு ஜாக்கி ஷாக் ஆகுறாங்க. ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. உங்களால எப்படி அப்பாவுக்கு துரோகம் செய்ய மனசு வந்துச்சு? உங்களால இந்த குடும்பமே நாசமா போச்சுன்னு திட்டிட்டு போறான். இப்ப புரியுதா ஏன் பையன் ஜாக்கி மேல கோபமா இருக்கான்னு? ஜாக்கிக்கு வேற ஒருத்தன் கூட தொடர்பு இருக்கு. அது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதான் கணவரும் கோபமா இருக்காரு. ராத்திரி டெட் வராரு. அப்ப காலையில கண்ணாடி சரி பண்ண வந்தவனை பத்தி சொல்றாங்க. நம்ம பொண்ணு தான் கதவை திறந்து விட்டான்னு சொன்னான். அத கேட்கவே ரொம்ப வினோதமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா டெட் எதுவும் கண்டுக்காம அவர் ரூமுக்கு போறாரு. அப்பதான் ஒன்ன கவனிக்கிறாரு. மாட்டி இருக்கிற ஃப்ரேம்ல போட்டோஸ் இல்லாம இருக்கு. போட்டோ எங்க போச்சுன்னு தெரியாம பாக்குறாரு. மேல ரூமுக்கு போறாரு. அப்ப அவங்க வளர்க்குற எலி வெளியே நிக்குது. அத பார்த்து நீ எப்படி வெளியே வந்தான்னு அதை பிடிக்க போறாரு. அந்த எலி வேகமா பையன் ரூமுக்கு போகுது. இவரும் பின்னாடியே போறாரு. கபோர்டுக்குள்ள போன எலிய பிடிக்க உள்ள போறாரு. அப்ப திடீர்னு கபோர்டு கதவு வேகமா மூடுது. டெட் கோவத்துல பையனை பார்த்து, கதவை எதுக்கு மூடுன? உடனே தோறன்னு திட்டுறாரு. ஆனா எந்த பதிலும் இல்ல. கீழே பார்த்தா யாரோ வெளியே நிக்கிற மாதிரி இருக்கு. கோவத்துல பயங்கரமா கத்துறாரு. அப்ப ஜாக்கி கதவை திறந்து விடுறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு டெட் கோவத்துல, பையன் எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜாக்கி, பையன் கீழே இருக்கான்னு சொல்றாங்க. இத கேட்டதும் டெட் ஷாக் ஆகுறாரு. பையன் கீழே இருந்தா கதவு எப்படி மூடுச்சுன்னு தெரியாம குழம்பி போறாரு. அப்ப ஜாக்கி, இன்னைக்கு ராத்திரியும் வெளியே தான் தூங்க போறீங்களா? பெட்ரூம்லயே தூங்குங்கன்னு சொல்றாங்க. அப்ப டெட் முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஜாக்கி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் எப்பயோ அந்த ஆளை பாக்குறத நிப்பாட்டிட்டேன். பழையபடி நாம மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா டெட் கோபத்துல ஜாக்கிய திட்டிட்டு போறாரு.
நடு ராத்திரி ஆகுது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஜாக்கி வெளியே வந்து என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா பையன் ரூம்ல கம்ப்யூட்டர் சத்தம் கேக்குது. சீக்கிரமா தூங்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கட்டிலுக்கு அடியில ஒரு முகமுடிய கவனிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு தவளை மாதிரி இருக்கு. மறுபடியும் ரூமுக்கு போய் தூங்குறாங்க. டெட் ஹால்ல தனியா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவருடைய போர்வை மெதுவா கீழே இறங்குது. மறுநாள் விடியுது. காலையில எழுந்து பார்த்தா அவர் பெட்லயே ஒண்ணுக்கு இருந்திருக்காரு. கேஸ பத்தி விசாரிக்க போறாரு. அப்ப பழைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தா 15 வருஷம் முன்னாடி கொலை பண்ண அந்த ஆளை கூட இருக்கிற போலீஸ் ஏற்கனவே பிடிச்சிட்டாரு. அவன் இப்போ ஜெயில இருக்கான். ஆனா இப்ப அதே மாதிரி மறுபடியும் ஒரு பையன் காணாம போயிருக்கான். ஜெயில இருக்கிற அந்த ஆள் திருப்பி கொலை பண்ண வாய்ப்பே இல்ல. ஒருவேளை இது ஒரு காப்பி கேட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதாவது பழைய கேஸ ரெஃபரன்ஸா வச்சு புதுசா யாரோ ஒருத்தன் அதே மாதிரி பையனை கடத்திருக்கான். இத தெரிஞ்சுக்க மறுபடியும் பழைய கேஸ விசாரிக்கணும்னு பேசிக்கிறாங்க. அந்த சைக்கோ நிறைய பசங்களை கொண்டு இருக்கான். ஆனா அதுல 2 பசங்க மட்டும்தான் உயிரோட தப்பிச்சாங்க. அந்த பசங்க கிட்ட விசாரிச்சுதான் அந்த சைக்கோவை நாங்க பிடிச்சோம்னு சொல்றாரு. அதனால மறுபடியும் அந்த பசங்க கிட்ட விசாரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு பையனை பத்தின தகவல் இருக்கு, இன்னொரு பையன் எங்க இருக்கானே தெரியல. உடனே கிளம்பி அந்த பையன் கிட்ட விசாரிக்க போறாங்க. அந்த பையன் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அந்த பையன் பதில் சொல்ற நிலைமையில இல்ல. மென்டலா அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால திரும்பி வராங்க. ஜாக்கி வீட்டுல இருக்காங்க. அப்ப அவங்கள பார்க்க அவங்க காதலன் வரான். ஜாக்கி அவனை பார்த்து, ஏன் நீங்க வந்த? என் பையன் மேலதான் இருக்கான், அவன் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிரும், சீக்கிரம் போன்னு சொல்றாங்க. ஆனா அவன், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், ஏன் என் கிட்ட பேச மாட்டேன்னு கேக்குறான். அப்ப திடீர்னு அவன் தலையில ஒரு கப்பு விழுது. அதுல காயப்பட்டு பயங்கரமா ரத்தம் வருது. ஜாக்கி மேல பாக்குறாங்க. பார்த்தா ஜன்னல் திறந்திருக்கு. காதலனை கூட்டிட்டு வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அவனுக்கு மருந்து போட்டு விட்டு என் பையனை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு திரும்ப வருவேன். அதுக்கப்புறம் உன்னை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் நீ இங்கே இருன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த காதலன் தான் போன் பண்றான். அவன் போன்ல யாரு பண்றான்னு போன் எடுத்து பேசுறாங்க. பார்த்தா அதுல ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அந்த பாட்டு வீட்டு ஹால்ல ஓடிட்டு இருக்கு. பையன் மேல இருக்கான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அங்க யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. ஜாக்கி ஹாலுக்கு வந்து பார்த்தா அங்க பாட்டு ஓடிட்டு இருக்கு. அப்ப பையனை பார்த்து, நீ தான் பாட்டை போட்டியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன், நான் இப்பதான் கீழே வரேன், ஏன் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அப்ப ஜாக்கி, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வான்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த காதலன் மட்டும் வீட்டுல இப்போ தனியா இருக்கான். மருந்து ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பாக்குறான். அப்ப அவன் தலையிலேயே கட்டையால யாரோ பலமா அடிக்கிறாங்க. போலீஸ் மறுபடியும் பையன் காணாம போன இடத்த தேடி பாக்குறாங்க. அப்ப ஒரு சின்ன கம்பியை கவனிக்கிறாங்க. இந்த கம்பினாலதான் ஆரம்பத்துல பார்த்த மாதிரி அந்த பையன் பறந்து போய் விழுந்திருக்கான். ஜாக்கி வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க காதலன் அங்க இறந்து போயிருக்கான். இத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ராத்திரி டெட் வீட்டுக்கு வராரு. அப்ப ஜாக்கி அவங்க கிட்ட நடந்ததை சொல்றாங்க. ஏன் இப்படி ஆச்சு, ஆம்புலன்ஸுக்கு ஏன் கால் பண்ணலன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜாக்கி, இவனை கொன்னதே நம்ம பையன் தான், அவன் பயங்கர கோபத்துல இருந்தான், மேல இருந்து கப்ப வீசி தலையில பலமா தாக்கி இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இத கேட்டு டெட் ஷாக் ஆகுறாரு. நான் இருக்கிற வரைக்கும் என் பையனுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பாடிய கார்ல எடுத்துட்டு போறாங்க. ஊருக்கு வெளியே கொண்டு போய் காட்டுக்குள்ள அவனை புதைக்கிறாங்க. இந்த நேரத்துல பையன் திரும்ப வீட்டுக்கு வரான். ரூம்ல உட்கார்ந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. உனக்கு ஃப்ராகிங்னா என்ன தெரியுமான்னு போட்டிருக்கு. அத பார்த்ததும் ஃப்ராகிங்னா என்னன்னு கூகுள்ல தேடி பார்க்கறான். கூகுள்ல வந்ததை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். அப்ப அவன் பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான். டெட்டும் ஜாக்கியும் திரும்ப வீட்டுக்கு வராங்க. அப்ப மேல போய் பார்த்தா அவங்க பையனை கெட்டி போட்டு தண்ணில முக்கி வச்சிருக்காங்க. இத பார்த்து ஷாக் ஆகி 2 பேரும் பையனை காப்பாத்துறாங்க. உடனே ஜாக்கி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டெட் உடனே வீடு முழுக்க தேடி பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. வீட்டுக்கு மேல போய் பாக்குறாரு. அங்க ஸ்டோர் ரூம் திறந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா காணாம போன போட்டோஸ், பாத்திரங்கள் எல்லாமே மேல இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு குழம்பி போறாரு. மறுபடியும் கீழே போய் தேடி பாக்குறாரு. அப்ப அவர் பின்னாடி ஒருத்தன் வரான். வேகமா அவரை தாக்க பாக்குறான். ஜாக்கி காலையில வெளியே போறாங்க. அப்ப கதவு மூடுறதுக்குள்ள 2 பசங்க வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு பேரு மிண்டி. 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீடு முழுக்க சுத்தி பாக்குறாங்க. வீட்டுக்கு மேல ஸ்டோர் ரூம் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு கேமரால, நான் இப்போ ஒரு வீலாக் எடுக்க போறேன், இதுல ஃப்ராகிங் எப்படி பண்றதுன்னு தெளிவா சொல்ல போறேன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்றா. ஆக்சுவலா ஃப்ராகிங்னா என்ன தெரியுமா? ஏற்கனவே ஒரு குடும்பம் வாழ்ற வீட்டுல அவங்களுக்கே தெரியாம இன்னொருத்தன் வாழ்றது. இப்ப இந்த பசங்களுக்கு வீடு எதுவும் கிடையாது. வெளியே தங்கினா செலவாகும்
போறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ரகசியமா வேற ஒருத்தங்க வீட்டுல தங்கிடுவாங்க. கொஞ்ச நாள் தங்கிட்டு அங்க இருந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த பொண்ணு கேமராவை பார்த்து, நான் இது வரைக்கும் நிறைய வீட்டுல இந்த மாதிரி தங்கியிருக்கேன், என் ஃப்ரெண்டு டாமுக்கு இதான் முதல் முறை, அவனுக்கு நான் சொல்லி தர போறேன்னு சொல்றா. அப்ப பின்னாடி ஒருத்தன் வரான். அது வேற யாரும் இல்ல, மிண்டியோட ஃப்ரெண்டு டாம் தான். இங்க ஒரு ஸ்டோர் ரூம் கண்டுபிடிச்சிருக்கோம். வீட்டுல யாரும் இல்லாத போது வெளியே ஜாலியா இருப்போம். வீட்டுக்காரங்க திரும்பி வந்தா ரகசியமா ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சுப்போம். பகல்ல அவங்க போனதும் மறுபடியும் வெளியே வருவோம்னு சொல்றா. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. மிண்டியும் டாமும் ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. ராத்திரி 2 மணி ஆகுது. மிண்டி முழிச்சு பாக்குறா. பார்த்தா டாம காணோம். எங்கன்னு வெளியே வந்து பார்த்தா வெளியே உட்கார்ந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். மிண்டி அவனை பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா, ஏன் வெளியே போன, யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும், உடனே உள்ள வான்னு சொல்றா. அப்ப அவன் சிகரெட்டை கப்ல போட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான். ஆரம்பத்துல நம்ம கப்பு வெளியே இருக்கிறத பார்த்தோம்ல, அது அங்க வந்ததுக்கு காரணமே இவன் தான். பகல்ல எல்லாரும் போனதும் வெளியே வராங்க. ஜாலியா சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டாம் ரகசியமா தூக்க மாத்திரையை எடுத்து தண்ணியில கலந்து வச்சுக்கிறான். ராத்திரி மறுபடியும் ஸ்டோர் ரூம்குள்ள போறாங்க. அப்ப டாம் அந்த தண்ணிய மிண்டிக்கு கொடுக்கறான். மிண்டியும் மயங்கி போறா. எல்லாரும் தூங்குனதும் டாம் வெளியே வரான். மெதுவா கீழே வந்து அந்த எலிய திறந்து விடுறான். அதை பார்த்துதான் டெட் பின்னாடியே வருவாரு. அப்ப டாம் ஒளிஞ்சுக்கிறான். டெட் கபோர்டுக்குள்ள போனதும் இவன் தான் கதவை மூடி கட்டல் கடியில ஒளிஞ்சுக்கிறான். எல்லாரையும் குழப்பறதுக்காக வேணும்னே நிறைய பொருட்களை ஒளிச்சு வைக்கிறான். பிரேம்ல இருந்து போட்டோவை எடுக்கிறான். டெட் தூங்கும் போது மெதுவா போர்வையை இழுக்கிறான். அது மட்டும் இல்ல, அவர் மேல ஒண்ணுக்கு போறான். விடியும் போது மறுபடியும் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு நாள் காலையில மிண்டி எந்திக்கிறா. பார்த்தா டாம காணோம். எங்க இருக்கான்னு வந்து பார்த்தா மறுபடியும் வெளியே உட்கார்ந்திருக்கான். அப்ப கோவத்துல சீக்கிரம் உள்ள வனுத்திட்டுறா. அப்ப டாம் எந்திக்கும் போது தவறுதலா கப்ப கீழே போட்டுறான். அந்த கப்பு தான் ஜாக்கி காதலன் தலையில விழுந்திருக்கு. உடனே பயந்து போய் 2 பேரும் ஓடி போறாங்க. ஆனா அப்பையும் டாம் சும்மா இல்லாம அந்த காதலன் போன் எடுத்து ஜாக்கிக்கு போன் பண்ணி கீழே பாட்டையும் போட்டு விடுறான். இத பார்த்து மிண்டி சம கடுப்பாகிறா. இந்த மாதிரி பண்ணா நம்ம மாட்டிப்போம், இனிமேலும் என்னால உன் கூட இருக்க முடியாது, நான் உடனே கிளம்ப போறேன்னு சொல்றா. ஜாக்கி வெளியே போனதும் மிண்டி கீழே வந்து பாக்குறா. பார்த்தா அங்க காதலன் இன்னும் இருக்கான். உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்பதான் அவனை யாரோ தலையில அடிச்சு கொள்றாங்க. அவனை கொன்னது யார் தெரியுமா? ஜாக்கியோடைய கணவன் டெட் தான் அவனை கொன்னது. என் பொண்டாட்டியை தேடி இங்கேயே வந்துட்டியான்னு சரமாரியா அடிச்சு கொள்றான். இத பார்த்து மிண்டி மிரண்டு போயிருக்கா. பொண்ண அந்த கட்டைய கார்ல எடுத்து வச்சுட்டு டெட் வெளியே கிளம்பி போறான். என்ன பண்ணன்னு தெரியாம மிண்டி உள்ளே இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஜாக்கி திரும்ப வந்து ஷாக் ஆகுறா. மறுபடியும் டெட் ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு வரான். கீழே பாடிய பார்த்து அதை அகற்ற காருக்குள்ள ஏத்திட்டு 2 பேரும் போறாங்க. அப்ப மிண்டி உடனே டாம தேடி மேல வரா. அங்க டாம பார்த்தா ஜாக்கி பையனை அடிச்சு கெட்டி வச்சிருக்கான். மிண்டி கோவத்துல, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் இப்படி பண்றன்னு திட்டுறா. அதுக்கு டாம், சும்மா ஒளிஞ்சிட்டு இருந்தா போர் அடிக்கும், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி அவங்கள குழப்பலாம்னு சொல்றான். ஆனா மிண்டி அதுக்கு ஒத்துக்கல. அவங்களுக்குள்ள சண்டை வருது. அப்ப எதிர்ச்சியா தள்ளி விடும் போது மிண்டி கீழே விழுந்து மயங்கி போறா. உடனே டாம் மிண்டியை தூக்கிட்டு கீழே போறான். அப்ப ஜாக்கியும் டெட்டும் திரும்ப வராங்க. அப்பதான் பையன் மயங்கி போனதை பாக்குறாங்க. உடனே ஜாக்கி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அந்த நேரத்துல டாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிண்டியை தூக்கிட்டு கீழே போறான். அவளை கார்ல ஏத்துறான். ஆனா அதுக்குள்ள டெட் திரும்ப வந்துடுறான். அந்த காரை எடுத்துட்டு வெளியே போறான். இப்ப அந்த காருக்கு பின்னாடி தான் மிண்டி இருக்கா. மிண்டி மெதுவா முழிச்சு பாக்குறா. பார்த்தா டெட் காரை ஓடிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற பைய திறந்து பாக்குறா. அதுல ஒரு பச்சை சட்டை இருக்கு. ஆரம்பத்துல தொலைஞ்சு போனாலே ஒரு பையன், அவன் போட்டிருந்த சட்டை தான். பைய திறந்து பார்த்தா அதுக்குள்ள நிறைய பச்சை கலர் கத்தி இருக்கு. அதை பார்த்து மிண்டி ஷாக் ஆகுறா. அப்பதான் அவளுக்கு புரிய வருது, இது வரைக்கும் பசங்களை கடத்தினது எல்லாமே டெட் தான். டெட் காட்டுக்குள்ள வண்டியை நிப்பாட்டி ஒரு இடத்துக்கு போறான். மிண்டியும் அவன் பின்னாடியே போய் பாக்குறா. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி டெட்ட பத்தின உண்மையை சொல்றா. போலீஸும் உடனே நீ இருக்கிற இடத்துக்கு வரேன்னு சொல்றாங்க. டெட் வெளியே போனதும் மெதுவா அந்த கேரேஜுக்குள்ள மிண்டி போய் பாக்குறா. பார்த்தா அங்க நிறைய சின்ன பசங்களை கட்டி வச்சிருக்கான். அப்ப டெட் திரும்ப வந்துடுறான். மிண்டிய அடிச்சு போடுறான். அவ பேக செக் பண்ணி பார்க்கும்போது கேமரா ரெக்கார்டிங்க பாக்குறான். இப்ப வீட்டுக்குள்ள டாம் இருக்கிறது டெட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. மிண்டிய தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான். கீழே டாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். டெட் அவளை தூக்கிட்டு மேல போறான். மிண்டி எந்திக்கிறா. அப்பா அவளை சரமரியா சுட்டு கொள்றான். ஒரு கள்ள துப்பாக்கி எடுத்து ரூம்ல சுடுறான். அதாவது மிண்டி அவளை கொல்ல பார்த்த மாதிரியும் தற்காப்புக்காக மிண்டியை கொன்ன மாதிரியும் செட் பண்றான். மிண்டி இறந்து போனதை பார்த்து டாம் கதறி எழுவுறான். டெட்ட கொல்றதுக்காக ஒரு கோடாலி எடுத்துட்டு வரான். இந்த சீனை தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்திருப்போம். அப்ப அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை நடக்குது. டெட் அவனை பயங்கரமா அடிச்சு போடுறான். ஒரு கட்டத்துல டாமுக்கு துப்பாக்கி கிடைக்குது. டெட்ட குறி வச்சு நிக்கிறான். அப்ப டெட் அவனை பார்த்து, என்ன இப்ப கொண்டுட்டா போலீஸ் சொன்னா சும்மா விட மாட்டாங்க, நீ வீட்டுக்குள்ள வந்த எல்லா ஆதாரமும் இருக்கு, கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிப்ப, அப்ப கூட என் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொல்றான். அப்ப டாம் மெதுவா கிட்ட வரான். அவன் முகத்தை பார்த்ததும் டெட் பதறி போறான். நான் சொல்றத நல்லா கேளு, என்ன சுற்றாத, நான் எல்லா பசங்களையும் கடத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சின்ன பையனா இருக்கும் போதுன்னு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா டாம் அவனை கோபத்துல சரமரியா சுட்டுக் கொள்றான். அப்ப டெட்டை தேடி இன்னொரு போலீஸ் வராரு. டாம் துப்பாக்கியோட இருக்கிறத பார்த்து அவனை சுடுறாரு.
உடனே போலீஸ் வராங்க. மறைச்சு வச்சிருந்த எல்லா பசங்களையும் காப்பாத்துறாங்க. டெட்ட பாத்தின ஆதாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. ஜாக்கி திரும்ப வீட்டுக்கு வரா. அங்க நடக்கிறத பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. டாம வெளியே கூட்டிட்டு வராங்க. டாம் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். அப்பதான் டாம் பழச நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல ஃப்ரெண்டு கூட அவன் வெளியே நடந்து போறான். அப்ப ஒருத்தன் அவங்க கிட்ட வந்து, இந்த கத்தி நல்லா இருக்கா, இது வேணும்னா என் கூட வாங்கன்னு சொல்றான். அதாவது அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சது 2 பசங்க தானே. அதுல 2வது பையன் வேற யாரும் இல்ல, டாம் தான். சின்ன வயசுல டாம கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த சைக்கோவை இப்ப டாம் கொன்னுட்டான். இதோட இந்த படம் முடிவுக்கு வருது. என்ன மக்களே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த படத்துல ஃப்ராகிங் சொல்றாங்க இல்லையா, அது உண்மையிலேயே நிறைய இடத்துல நடந்திருக்கு. நெட்ல தேடி பார்க்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல்ல மஸ்ட் வாட்ச் மூவிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல நல்ல சிறந்த படங்களா சேர்த்திருக்கேன். மறக்காம பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி.